தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட எல்லா விதமான லவ், இதனால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் அந்த கதை வந்திருக்கு. எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ரைட்டர் சார், டைரக்டர் சார் அண்ட் அந்த டிஸ்கஷன் டீம் ஃப்ரம் விகடன் அண்ட் ஆல்சோ சேனலில் இருக்க பில்லர்ஸ். ஸோ அவங்க ஈடி ஸ்வாகிலேருந்து எல்லாருமே, சந்துரு சார், குட்டி சார், அதுக்கப்புறம் வந்து பாலா சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. அவங்களோட கதை விவாதம் அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் இயக்குனருடைய முழு அர்ப்பணிப்புன்னு தான் சொல்லணும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சீன்லேயுமே அவ்வளோ ஒரு நுணுக்கம் இருக்கும். அது நாட் ஒன்லி ஃபார் மீ, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா சீன்லேயுமே இருக்கும். அது வீட்டில் நடக்கிற காமனான ஒரு சீனாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு கப்புள்ஸ்குள்ளேயும் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்து அவ்வளோ மெனக்கெட்டு எல்லாத்தையும் நுணுக்கமாக சொல்லி கொடுத்து எங்ககிட்ட வேலை வாங்கி உங்களுக்கு அதை பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சார் சொல்லி கொடுக்குறதுலேருந்து உள்வாங்கி எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். கதை இருக்குது. ஸோ இது இத்தனை எபிசோட்ஸ்லாம் என் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுக்காக நிறைய கதை வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இதுக்காக கேள்விப்பட்ட கதையே நிறைய இருக்குது. அது போக வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் நாங்கள் நடிக்கிறப்போ இது ஒரு ஆடானா, இது ஒரு ஆடானா அப்படின்னு ஒரு கனெக்ட் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு முடிச்சா போட்டுகிட்டே வராங்க. சில முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு புதுசாக ஒரு முடிச்சு போட்டுட்டு வராங்க. ஸோ கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அது நடிக்கிறப்போ நமக்கும் தெரியும் அண்ட் அது பார்க்குறப்போ உங்களுக்கு அது தெரியுது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நல்லபடியாக வரும், கதைக்காக போவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருடைய தாட்டுமே. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லா வகையான ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ரசித்ததுனால தான், ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுனால தான் இன்றைக்கி இந்த சிறகடி காசை வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு எல்லா வகையான ஆடியன்ஸுக்குமே தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது, அது வேணால் நான் சொல்கிறேன். இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு, ஒரு நாள் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் போன மாதம் நடந்தது, ஜனவரியில். அப்போ ஒரு கெஃபேல ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் ஷூட் நடந்துட்டு இருக்கேன். ஷார்ட் கேப்பில் நானும் டேரக்டர் நின்று வாசலில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் வச்சு தலைவா வாத்தலாம்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போனார். ஆர்வமாக கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறதில்ல, இருங்க ப்ரோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர்கிட்ட சொல்கிறேன். டேரக்டர் வந்து ஒரு 2-3 பசங்களை என் கூட அனுப்பி வைக்கிறாரு. அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியலன்னு. அனுப்பினா ரோட கிராஸ் பண்ணால் ஒரு ஆட்டோ ஒன்று இருந்துச்சு. ஆட்டோக்குள்ள யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சரி அவங்க அம்மாவாக இருக்கும் போல, ஏன்னா அவர் பேசிட்டு வந்த வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்தேன் அப்படி இப்படின்னு அம்மா பாப்பாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி தான் சொல்கிறாரு. பார்த்தா அவங்க ஆட்டோவில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டாரு. ஃபோன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதில் மாட்டி கிளாம்பில் மாட்டி ஃபோன் வச்சிருந்தாரு. அது டக்குன்னு ஒன்று, நாங்கள் ரெகுலராக பாப்பா தலைவர சீரியல் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி அவர் ரீல்ஸ் பண்ண ஒரு வீடியோவை காட்டினாரு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி இருக்குது தலைவா அப்படின்னாரு. நல்லா இருக்குது தலைவா அப்படின்னு நான். அவர் உடனே இவங்க பசங்க இருந்துட்டு சார் கொஞ்சம் டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு என்னை கூப்பிட்றாங்க. நானுமே வந்து ஓகே பிரதர் அவங்க எனக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் வந்து இருங்க, நாங்கள் உங்களுக்காண்டி ஒரு சீரியல் நீங்கள் நடிக்கிறத பார்க்குறது இல்லையா, நாங்கள் நடிக்கிறது நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு டக்குன்னு. எனக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து சரி ஓகே பிரதர் சொல்லிட்டு அவர் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் இவங்க கிட்ட அப்புறம் பெர்மிஷன் வாங்கிட்டு சாரி சொல்லிட்டு அங்கே போய் திரும்ப அந்த ஷூட்டை கண்டினியூ பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மக்கள் எங்களை பார்க்கறதுக்காக ஒரு நேரம் ஒதுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வேலை நேரத்தை தவிர்த்து மிச்சம் இருக்க நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி எல்லாத்தையுமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த படித்த மெசேஜஸ் வரைக்கும் எல்லாரும் அனுப்பின வரைக்கும் எல்லாத்துக்குமே நன்றிகள் பல. கிடைக்கிற டைமில் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு லைவ் வந்து எல்லாரையும் பண்ணிடுறேன். சாரி நான் ரொம்ப நேரம் நான் மட்டும் பேசியிருக்கேன், ஒரு 10 நிமிஷமா. கீழே நிறைய பேர் மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் போயிடுறேன். ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். எல்லாருக்கும் நன்றி. அந்த சீரியலில் டிவியில் பார்க்குறவங்க வந்து டெய்லி அந்த ஆர்வத்தில் வந்து ஹாட்ஸ்டாரில் காலம் நாங்கள் 6 மணிக்கே பார்த்துறோம் அப்படின்னு நேரில் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்கள ஆரம்பித்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்துருக்க அந்த ஆதரவு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் போடுற போஸ்ட்டு, நீங்கள் ஒவ்வொரு எடிட் பண்ணி அந்த சாங்ஸ் மூலமாக போடுற ஒரு சில விஷயங்களால தான் வந்து அது நல்ல ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆல் ஆர்டிஸ்டாகவும் சரி, சீரியலுக்கும் சரி இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்திருக்குன்னா அது வந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஆதரவு தான், நீங்கள் கொடுத்துருக்க அந்த லவ் அண்ட் சப்போர்ட் தான். அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஆல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, நம்ம கீழே போயிடலாம். ரொம்ப நேரமாக நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஹாய், இப்போ கீழே வரேன். என்ன பார்க்கணும்னா என்ன பண்ணுமா, சாரிங்க. நான் டிவியில் பாருங்கள், ரெகுலராக டிவியில் பாருங்கள். சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு நானுமே வந்து அடுத்த படங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து அந்த படங்கள் பண்ணுறப்போ தேட்டர்லேயும் வருவேன். OTT தேட்டர் எல்லாத்துலேயும் வரும். பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம். நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், எல்லாரையுமே மீட் பண்ணுவோம். எஸ்ஏ அப்டேட்டு கொடுங்க. எஸ்ஏ அப்டேட்டா அது நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பாவும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்குமே நான் சொல்கிறது, யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லக்கூடாது, தொழில் தர்மம். விஜயா, மணிப்பிரியா, நான் அப்படியே தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் வெயிட் போட்டேன், சீக்கிரமாக குறைச்சிடுறேன். பழைய மாதிரி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி சீக்கிரமாக வந்துடுறேன்.
சுந்தரராஜன் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இடத்துல இன்டர்வியூவில் கேட்டப்போ சொல்லியிருக்கேன். அப்பா கூட வந்து ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும், ஜாலியான பர்சன், கட்ட சொன்னால் செம்ம ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் அண்ணா அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லணும் இல்லை, நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. செம்ம கட்ஸான ஆள் மனுஷன், ரொம்ப கட்ஸான ஆள் அவர் சார் வந்து. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும், ரொம்ப கேஷுவலாக நடிப்பாங்க, எதுவுமே கதை கேட்டுக்க மாட்டாங்க, எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. பட் அங்கே வந்து உட்காந்துட்டாங்கன்னா அந்த டைலாக் கேட்பாங்க, ஓகே ஓகே அந்த சீன் எங்கள் டேரக்டர் சார் வந்து அவங்க கிட்ட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன போயிருக்கு, இதுதான் இந்த காட்சியோட இதில் உங்கள் கதாபாத்திரம் வந்து இதுதான் பண்ணுது அப்படின்னு ஒரு 1 லைனாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த எஃபர்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சுந்தரராஜன் சார் கிட்ட. லவ் யூர் கவுண்டர் இந்த சீரியல் அது வந்து ஃபுல்லாக ரைட்டர் சார் அவங்க எழுதுறதா, நம்ம கையில் எதுவும் கிடையாது. ரைட்டர் சாரும் டைலாக் ரைட்டர் சார் அவங்க கம்பைன் பண்ணி டேரக்டர் சார் அந்த டிஸ்கஷன் டீமில் அவங்க என்னென்ன கவுண்டர்ஸ் போடுறாங்களோ அதில் எது ஒர்க் அவுட் ஆகணும் அவங்களுக்கு தோணும் அதை எழுதி கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் இருக்குது, நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நேட்டிவ் என் நேட்டிவ் வந்து ராஜபாளையம் போகிற வழியில், மதுரை டு ராஜபாளையம் போகிற வழியில் அயன்கரை சர்க்கிள்னு ஒரு ஸ்மால் வில்லேஜ், அங்கேருந்து வந்திருக்கிறேன். உங்கள் மாம் ரோல் பற்றி சொல்லுங்கள். அம்மா வந்து செம கியூட். அவங்க வந்து ஒவ்வொரு தடவை நடிக்கும் போது நான் சம்டைம்ஸ் எனக்கு ஷார்ட் இல்லைனாலுமே நான் போய் இப்படியே அவங்கள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க ரியாக்ஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பட் அவங்க நடிக்கிறப்போ லைவாக பார்க்குறப்போ அது இன்னும் நல்லாயிருக்கும். கேமரா வழியாக நீங்கள் டிவியில் பார்க்கறத விட நேரில் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் அம்மா நடிக்கும்போது. மோஸ்ட்லி நான் வந்து ஷார்ட் இல்லை எனக்கு இல்லைன்னா சம்டைம்ஸ் நாங்கள் தான் உட்காந்துருப்பேன், ஏதாவது ஓரமாக உட்காந்து யார் என்ன பண்ணுறாங்க என்ன நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அம்மா நடிக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும். சில சீன் பேப்பர் படிக்கும் போதே வந்து ஆஹா இந்த சீனில் வந்து அம்மா எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே வெயிட் பண்ணி நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லைக் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. பிரியா அண்ட் யுவர் ஆஃப் ஸ்க்ரீன் பாண்டிங் வித்துக்கார் அதெல்லாம் ஜாலியாக பேசுவோம், ஜாலியாக அடிச்சுக்குவோம். நான் எல்லாருக்குமே ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக அடிச்சுக்குவேன். அது பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. அப்பா அம்மா மட்டும் தான் கொஞ்சம் அடக்கி வச்சுப்பேன். மற்றபடி பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் நல்லா கலாய்ச்சிட்டு இருப்பேன். உட்காந்து பேசுறதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைச்சா கலாய்ச்சிருப்பேன், இல்லாட்டி அமைதியாக போயிட்டு வரமா உட்காந்துருவேன். பொருளாருமா சொல்லுங்க. பார்லருமாவா? பார்லருமா சௌக்கியமா? ஓகேவா? எப்பவுமே வந்து எல்லாரையுமே அவ்வளோ அழகாக கூப்பிடுவாங்க, பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பேபி இங்கே வா, பேபி அங்கே போ, பேபி இதை பண்ணு, பேபி அதை பண்ணு, இப்படிதான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு நாள் கேட்டோம், அது என்ன சார் பேபி பேபினே எல்லாரும் கூப்பிடுறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை பேபி, எல்லா பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் என்ன பண்ணுறது எல்லாருமே பேபின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. அவனோட பாவம் நம்ம கூட இத்தனை வருஷம் ஒன்றா வேலை பார்க்குறோம், பேர் கூட தெரியாமல் தான் இருக்காரா அவரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நடந்து ரொம்ப மாதம் ஆச்சு. பட் ஹி சோ ஸ்வீட். நான் தான் போய் அவர் அடிக்கடி கட்டி பிடிச்சி நிற்குவேன், அடிக்கடி ஒம்புழுப்பேன். அவர் சும்மா நிற்கும் போது அவர் நான் தான் சொல்ல, நான் ஒன்று ரூமில் பசங்களோட பேசிட்டு இல்லை, ஷார்ட் இல்லைன்னா இங்கே சாரோட தான் இருப்பேன். அப்போ நான் கேமராமேன் சார் எப்படி ரெடி அப்படின்னு நின்னா நான் பின்னாடி பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சி நிற்குவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பாண்ட் சாரோட இருக்குது. ஃபேவரட் சாங் நான் நிறைய சாங் கேட்பேன். ஸோ அதில் இதுதான் ஃபேவரட் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியல. அந்நேரம் என்ன மைண்ட் செட் இருக்கோ அதுக்கு தகுந்தப்ப சாங் கேட்பேன். நான் ரொம்ப சாங் கேட்குறாது. என் ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 2500 சாங்ஸ் கிட்ட என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அவ்வளோ சாங்ஸ் கேட்பேன் நான். ரொம்ப பிடிக்கும் சாங்னா, அவ்வளோ பிடிக்கும். சம்டைம்ஸ் என்னோட மைண்ட் செட்டை மாற்றுறதே சாங்ஸாக தான் இருக்கும். எதுவுமே யோசிக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு பாட்டை மட்டும் போட்டு நான் மட்டும் பேசாமல் உட்காந்துருவேன், இல்லை படுத்துருவேன், ஃபேனை பார்த்துட்டு படுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட்னா சாங்கே எனக்கு ஃபேவரட் தான், அப்படி தான் சொல்லணும். விச் ஃபுட் இஸ் யுவர் ஃபேவரட்? சென்னைக்கு வந்து 2015 இருந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் முத்து சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும், பசிக்கிற நேரத்தில் எது கிடைக்குதோ அதுதான் பிடிச்ச சாப்பாடு. உண்மையிலே அதுதான் நிலைமை. வீட்டை விட்டு தனியாக வந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த வசனம் வந்து பொருந்தும். அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். வீட்டை விட்டு யாரெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றாங்களோ, வீட்டை விட்டு யாரெல்லாம் தானே சமைச்சிக்கிட்டு தனக்கு தானே சமைச்சிக்கிட்டு சாப்பிட்றாங்களோ, அம்மா சாப்பாடு இல்லாமலோ, இல்லை ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவியோட உணவு இல்லாமலோ, அவங்களோட கைப்பக்கத்துக்கான ஒரு சாப்பாடு இல்லாமல் யாரெல்லாம் இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த வசனம் பொருந்தும். பிடிச்ச நேரத்தில், சரி கிடைச்ச நேரத்தில், ஐயோ மறந்துட்டேன், பசிக்கிற நேரத்தில் என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதுதான் பிடிச்ச சாப்பாடாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது. அதனால இப்போ நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன்னா, அதனால பிடிச்ச சாப்பாடு வந்து இப்போ யோசிக்கிறது அதை பற்றி. ரொம்ப குமரன் சார் கூட ஃபோட்டோ எடுத்து போடுங்க. சார் கிட்ட போய் அதை கேட்குற அளவுக்கு தைரியம்லாம் என்கிட்ட இல்லை. ஜாலியாக தான் பேசுவோம். அது ஃபோட்டோ எடுக்கணும் கூட, பாப்பா நான் நல்ல கஸ்டியூம்ல வரலப்பா அப்படின்னு, நல்லா இருப்பாரு, சூப்பராக இருப்பாரு. இன்னைக்கு நம்ம போய் கேட்டு நல்லா வேற ஒரு நல்ல கஸ்டியூமோட இருப்போம் அப்படின்றாரு. அப்படி ஏதாவது ஒரு நல்ல கஸ்டியூம் போட்டு வந்திருப்பாரு. ஆனால் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான டைமே கிடைச்சிருக்காது. சினிமாவுக்கு வரலன்னா என்ன ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. ப்ரொஃபஸராக இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் வந்து பாடம் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் இதெல்லாம் பாடம் எடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி ப்ரொஃபஸராக இருப்பேன். அப்படி இல்லாட்டி ஆர்மி ஓடி போயிருப்பேன். செம்ம வைப்பாக இருக்கீங்க ப்ரோ, உங்களை பார்த்தா ஒரு எனர்ஜியாக இருக்குது. தேங்க்யூ. நானும் முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜியாக நம்ம இருந்தோம்னா அது நம்ம பார்க்குறவங்களுக்கு அந்த எனர்ஜி ஒட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எனக்கு பேசிக்காக இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம். நான் என்ன டவுனாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி ஆகிடுவேன்.
பாசிட்டிவ் மைண்ட் செம்ம இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே கஷ்ட காலங்கள் வரதான் செய்யும். அதை வெளியிலேயே சொல்ல முடியாது. ஸோ பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம ஜாலி டைப் பார்ட்டி. நான் எப்பவுமே இந்த சீரியல் எப்படி அவங்க கூட இருக்கணும், ரியல்லையுமே அப்படிதான் அவங்க கூட இருப்பேன். அதனால தான் வந்து எனக்கு என்னமோ தெரியல, அந்த சீரியல் பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லேடி ஆர்டிஸ்ட் டச் பண்ணி பேசணும்னாலே நம்ம கொஞ்சம் ஹெசிடேஷனா இருக்கும். பாட்டி வந்து ஜாலியா பேரனே பேசிக்குவாங்க. ஸோ நானுமே என் பாட்டியை தொடர மாதிரி ஜாலியா தொட்டு பேசுவேன், எந்த ஒரு இதுவும் இல்லாம. இவ்வளவு பேர் வச்சிருக்கோம், பட்ட பேரு வெசப்பாட்டிலே பலக்குரல் மண்ணி, அவங்க ரோகிணிக்கு வந்து பார்லரம்மா பவுடர் பூசுற பொண்ணு, இவனுக்கு வந்து ஓடுகாலி, மனோஜுக்கு பச்சை முட்டாளு படிச்ச முட்டாளு, அவன் ரவிக்கு ஓடுகாலி நம்பர் 2. எல்லாருக்கும் பட்ட பேர் வச்சிருக்கோம் இல்ல. ரைட்டர் சார் தான் ரொம்ப டேமேஜ் பண்ணாரு முத்து எல்லாரையும் இது பண்ணி. உங்களுக்கு இப்போ மூவில சான்ஸ் கிடைச்சா சீரியலை வெயிட் பண்ணிடுங்க. நோ 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 வாய்ப்பே இல்லை. சீரியல் கம்ப்ளீட் ஆகாம சீரியலுக்கு சுபம் கார்டு போடுற வரைக்கும் நான் தான் முத்து, என்னை யாரும் மாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் நான் தான் சீரியல் கம்ப்ளீட் ஆகிற சுபம் கார்டு வரைக்கும் நான் தான் முத்து, யாரையும் விட்டு கொடுக்கணும். சேர்த்து வேற வேலை சேர்த்து வேணா பண்ணுவேனே தவிர விட்டு போக மாட்டேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ, வந்து பார்த்துட்டு போனவங்களுக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி சீரியலை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இந்த லைவ் கொஞ்சம் பாசிட்டிவாக ஹாப்பியாக நல்லபடியாக போச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள் பல. எல்லாருக்குமே அது பார்க்குற டிவியில் பார்க்குற ஆடியன்ஸ்லேருந்து, ஹாட்ஸ்டாரில் பார்க்குற ஆடியன்ஸ்லேருந்து, இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபேன் பேஜஸ்லேருந்து, சாங்ஸ் எடிட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இப்போ லைவ்ல எவ்வளோ நேரம் கூட இருந்து பேசி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரையும் மிஸ் ஹோப்ஃபுல்லி நாங்கள் வர்ற எபிசோட்ஸில் உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக ஒவ்வொரு எமோஷன்லையும் எங்களை வந்து உங்களோட கனெக்ட் பண்ணிக்க வச்சுப்போம். அதுக்கான கதையம்சம் இதில் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே கனெக்ட் ஆவீங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடய நீங்கள் கனெக்ட் ஆகி அந்தந்த கதாபாத்திரத்தை ரசித்து அது எந்த அப்பா அம்மாவில் ஆரம்பித்து மனோஜ், ரோகிணி, ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா, பாட்டி, அப்புறம் வந்து என்னோட மாமியார் சந்திராமா, சத்யா, சீதா. ஸோ அவங்களோட கதாபாத்திரத்தை அந்த டெப்த்தோட நீங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து வர்ற எல்லா சீன்ஸுமே அது ரொம்ப எமோஷனலாகவோ இல்லை ஆக்ஷன் பிளாக்காவோ இல்லை ஒரு லவ்வோ இல்லை ஒரு சண்டையோ எல்லாத்தையுமே அந்த ஒரு கனெக்டோட பாருங்கள். டெஃபினட்டாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு சீனுமே ஏதோ ஃபியூச்சரில் வரப்போகிற ஏதோ ஒரு காட்சிக்கு ஒரு கனெக்டாக தான் இதில் இருக்கும். ஸோ அதனால் எந்த சீனுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த சீன் நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இல்லை அப்படி யோசிச்சாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இன்னொரு சீன் ஏதோ ஒரு சீன் கனெக்டாக இருக்கும். அப்படி தான் வந்து அதோட கிரியேஷனே இருக்குது. அண்ட் ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அந்த சீன் யாருக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் அ லாட். லவ் யூ ஆல். தேங்க்யூ.